Hello friends, last கொஞ்ச நாளா இந்தியாவுல போயிட்டு இருக்க மேஜர் டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா பைகாட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், பைகாட் சைனீஸ் ஸ்மார்ட் போன்ஸ். நம்ம சேனல்ல கூட நான் சைனீஸ் ஸ்மார்ட் போனை பத்தி ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மினிமம் 4-5 பேராச்சு, மினிமம் தான் சொல்றேன், மேக்ஸிமம் நிறைய பேர் ஏன் ப்ரோ நீங்க சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணீங்க, சைனா போனே வேண்டாம், நீங்க வேற ஏதாச்சும் போனை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, நானும் சைனா போனை எல்லாம் விட்டுறேன், அதுக்கு பெஸ்டா ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் போன் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நான் சாம்சங் எல்ஜி எல்லாம் சொன்னா இதெல்லாம் கொரியன் கம்பெனி, இல்ல ஆப்பிள் கூகுள்லாம் சொல்றேன் இதெல்லாம் யூஎஸ் பேஸ் பண்ண கம்பெனி, இல்ல ஆசூஸ் சொல்றேன்னா இது தைவான் பேஸ் பண்ண கம்பெனி. இது மாதிரி நான் எந்த ஒரு பிராண்டை சொன்னாலுமே அது நிச்சயமா இந்தியன் பிராண்டா இருக்காது, கன்ஃபார்மா நான் சைனீஸ் பிராண்டா இருக்கும், ஆனா இந்தியன் பிராண்டா இருக்காது. நான் இந்தியன் பிராண்ட் எதுவுமே ரெக்கமெண்டே பண்ணிருக்க மாட்டேன். இந்தியாவிலேயும் ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாம் லாவோ, மைக்ரோமேக்ஸ் சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க, ஆனா அவங்க இந்தியாவில் மேக்ஸிமம் ஸ்மார்ட் போனே லான்ச் பண்ணது இல்ல. லாவோ மட்டும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதையும் மேக்ஸிமம் நம்ம டெக் போன் சேனல்ல கவர் பண்ணிடுவேன். இப்போ லாவா தரப்புல இருந்து மேட் இன் இந்தியா ப்ரோக்ராமுக்கு கீழே லாவா G61 Pro அப்படிங்கிற ஓரளவுக்கு நார்மலான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனா வெறும் 5774 ரூபா பிரைஸ் பாயிண்ட் தான் லாவா தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்டான டீலா, இந்த ஸ்மார்ட் போன் வாங்குற அளவுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்களா, சைனீஸ் ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் 420 சேனலை, உங்க டெக் 420 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாவா G61 Pro இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 5.45 இன்ச் HD plus ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா HD plus ரெசல்யூஷன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பிராண்ட் 15,000க்கு 17,000க்கு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணா கூட HD plus ரெசல்யூஷன் தான் கொடுக்குறாங்க. லாவா இங்க ஒரு வழியா 6,000 ரூபாய் ஸ்மார்ட் போனுக்கு HD plus ரெசல்யூஷன் கொடுத்துருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஆனா என்ன, இங்க 18:9 aspect தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷமா நம்ம ஸ்மார்ட் போன் வாங்கினா ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க பாத்தீங்களா, மேல கொஞ்சம் கேப் கீழே கொஞ்சம் கேப் கொடுத்து சென்டர்ல மட்டும் தான் டிஸ்பிளே இருக்கும். அது மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் இந்த லாவா G61 ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாவா தரப்புல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண லாவா G71 ஸ்மார்ட் போன்லயே வாட்டர் ஆப் நாட்ச் கொடுத்து ஒரு சூப்பரான டிஸ்பிளேயோட ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்றப்ப இங்க டிஸ்பிளே சைஸுமே சிறுசா இருக்கு, சேம் டைம் டிஸ்பிளேயுமே ஒரு 2-3 வருஷம் பழைய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன பொறுத்தவரை கொஞ்சம் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். அப்படியே இங்க பேக் சைட் டிசைன் போனீங்கன்னா இங்க ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு சூப்பரான கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ கலர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும், கீழே வர அப்படியே டார்க் ஆகி ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் டார்க் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பிளாக் கலர் மாதிரி இருக்கு. அதனால பார்க்கறதுக்கு இந்த டிசைன் பிலாசபி உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம 5.45 இன்ச் கொடுத்துருக்காட்டி வெயிட்டுமே 160 கிராம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால 1 இயர் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் போன் உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். சேம் டைம் அந்த ரெட் கலர் ஆப்ஷனுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் எதுவுமே இருக்காது. சைடில் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்காது. 6,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் போனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா மூலமா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 0.6 செகண்ட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும், ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு லாவா தரப்புல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு பேக் சைட் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நார்மலாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், போர்ட்ரைட் மோட்ல ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். 1080ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் காட்டிக்கு சாம்பிள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் 6,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இது ரொம்ப சூப்பரான கேமராலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே ஓரளவுக்கு நார்மலாக நல்ல கேமரா தான் லாவா இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் பவர் பண்ணுற வகையில் 1.0 GHz கிளாஸ் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ப்ராசர் அப்படின்னா சொல்லிட்டு இங்கே லாவா தரப்புன்னு மென்ஷன் பண்ணல. மொத்தமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் லாவா தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது லாவா மட்டும் இல்லை, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இது மாதிரி நிறைய பிராண்ட் என்ட்ரி லெவல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறப்ப அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே டெக்னிக் தான் இங்கே லாவோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ராசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே தெளிவாக தெரியல. கன்ஃபார்மாக இது யூஸ் பண்ணி நார்மல் யூசேஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஹெவி கேமிங் அப்படிங்கிறத இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ஏன்னா அது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை தான் லாவா தரப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பியூரான ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. ஒரு 3100 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. என்னடா 3100 தான் கேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்க்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அதான் லாவாவும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை, நார்மலான அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி microSD போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3100 mAh HD plus டிஸ்பிளேல சின்ன டிஸ்பிளேவாக இருக்குங்காட்டி நிச்சயமாக ஒரு நாள் யூசேஜுக்கு நல்லாவே தாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 GB RAM 16 GB மெமரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே LPDDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அண்டர் 10,000க்கு நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. ஆனால் லாவா இங்கே ஒர்த்தா LPDDR4 RAM கொடுத்துருக்காங்க. அதனால் நார்மல் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இங்கே டெடிகேட்டட் microSD கார்டு போகிறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
அதை யூஸ் பண்ணி 128 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு போட்டுக்க முடியும். இப்போ எல்லா ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் ஆப்ஷன் 5724 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் வாங்குறப்ப இன்னொரு 100 ரூபா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5850 ரூபா சம்திங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேட் இன் இந்தியா ப்ரோக்ராம் கீழே தயாரிச்ச முழுக்க இந்தியா பேஸ் பண்ண கம்பெனியான லாவா கீழே லான்ச் பண்ணியிருக்க இந்த லாவா G61 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.